கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ரமலான் மாதத்தையொட்டி ஆஞ்சநேயர் கோவில் பக்தர்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு உணவுப் பொருட்கள், புத்தாடைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சீர்வரிசையாக எடுத்துச் சென்று வழங்கினர். ஊத்தங்கரை கச்சேரி ரோட்டிலிருந்து சீர்வரிசை பொருட்களுடன் புறப்பட்ட ஆஞ்சநேயர் கோவில் பக்தர்கள் அருகிலுள்ள சுன்னத் ஜமாத் மசூதிக்கு சென்று இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தாங்கள் கொண்டு வந்த சீர்வரிசை பொருட்களை அன்புடன் வழங்கினர். ஒவ்வொரு ரமலான் பண்டிகைக்கும் இவ்வாறு சீர்வரிசை வழங்குவதை பக்தர்கள் கடைபிடித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கணவன் மற்றும் மனைவி உயிரிழந்தனர். ஆலத்துடையான்பட்டியைச் சேர்ந்த மனோகரன் மற்றும் அவரது மனைவி சரசு ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தாப்பேட்டையில் இருந்து மேட்டுப்பாளையம் சாலையில் சென்று கொண்டிருந்த நிலையில் எதிரே வந்த லாரி மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் லாரி ஓட்டுநரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகே விற்பனைக்காக காட்டுப்பன்றி இறைச்சி வைத்திருந்த இருவர் பிடிபட்டனர். ஜலகண்டாபுரம் அடுத்த கலர்பட்டியில் எடப்பாடி நோக்கி வந்த காரில் 20 பாலித்தீன் கவர்களில் 200 கிலோ காட்டுப்பன்றி இறைச்சி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்காக காட்டுப்பன்றி இறைச்சியை கடத்தப்படுவது உறுதியானது. இதில் தொடர்புடைய காரில் இருந்த செல்வம் மற்றும் சதீஷ்குமார் பிடிபட்ட நிலையில் வனத்துறையினர் இருவருக்கும் 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் திமுகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தால் பள்ளிப்பாளையம் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது பள்ளிப்பாளையம் நோக்கி சென்ற சரக்கு லாரி ஒன்று பள்ளிப்பாளையம் பிரிவு பகுதியில் அமைந்திருந்த சிக்னல் கம்பத்தின் மீது மோதியதில் மின்கம்பிகள் சாலையில் அறுந்து விழுந்தன. நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் கண்ணில் பட்ட திமுகவினரை வாகன ஓட்டிகள் வசைப்பாடிச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பண்டைய கால உரைக்கிணறு மற்றும் மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆரணியில் உள்ள புத்திரகா மேடீஸ்வரர் கோயிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றது. நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த உரைக்கிணறு மற்றும் அதில் பண்டைய காலத்தில் தண்ணீர் ஏற்ற பயன்படுத்தப்பட்ட மண்பாண்ட பானைகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றை தொல்லியல் துறையினர் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காவிரி ஆற்றங்கரையில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் கால சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வில் தட்சிணாமூர்த்தி, வீணாதாரர் ஆகியோரின் சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கிடைத்துள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவை முற்கால சோழர் காலத்தை சேர்ந்தவை என்றும் அப்பகுதியில் கோவில் ஒன்று இருந்து அழிந்ததற்கான ஆதாரம் உள்ளதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர்.